அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தான கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னே அப்படியே நம்ம சேனல் முத்தாஜுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கத்தை பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ரெடி பண்ணிடலாம். வானலில் ஒரு 50 கிராம் இருக்குங்க. நான் வந்து பியூர் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் ஜீரகம் சேர்த்துருக்கேங்க. இது ரெண்டும் நல்லா வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேங்க. இது நல்லா நம்ம காஞ்ச மிளகாய் போட்டதும் அந்த ஜீரகத்தோட வாசனையும் நல்லா பொரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நான் ஒரு பூண்டு எடுத்து உரித்து தட்டி வச்சுருக்கேன். நம்ம பூண்டு பல்லு போட்டு செய்யும்போதே ஃப்ளேவர் இந்த கீரையோட பொரியலே செம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அதையும் நல்லா பொரிச்சிட்டு ஒரு கப்பு இருக்கும். ஒரு 3 வெங்காயம் இருக்குங்க. ஸ்லைஸாக அரிச்சு வெங்காயத்தை எடுத்து நான் அதோடு சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு 50% நல்லா அந்த பூண்டோடு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு கண் பார்வையெல்லாம் சரி பண்ணுங்கள். வாத நோய் எல்லாமே நமக்கு வந்து சரி பண்ணும். பாருங்கள், ஒரு கத்தை க்ளீன் பண்ணி வச்சுருந்த பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து நான் அதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். நம்ம கீரை பொரியல் எப்போ செய்யும்போது உங்களுக்கு வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. நம்ம கீரையை நம்ம அந்த அணையில் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கீரையோட கன்சிஸ்டன்சி அளவு வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த உப்போட அளவு வந்து கூடுதலாக ஆகிடும் நம்ம நிறைய போட்டால். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குங்க. தண்ணி வந்து நம்ம எதுவுமே காட்ட தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா சும்மா கொஞ்சம் மட்டும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு தெளித்து விட்டுருக்கேன். நான் ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். உங்களுக்கு அந்த கீரையை சாஃப்டாகிடுங்க. நம்ம இந்த கீரை வாரத்தில் ஒரு டைம் 2 டைம் அது சேர்த்துக்கணும். உடலோட அப்படியே சருமம் உங்களுக்கு வந்து பலன்னு இருக்குங்க. இந்த கீரை பிரியர்களுக்கெல்லாம் இது ஒரு அமிர்தம் மாதிரிங்க. இந்த கீரை பொரியல் பொன்னாங்கண்ணி கீரை உங்களுக்கு வாத நோயை கூட சரி பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சளி, இருமல், காசநோய் எது வேணாலும் உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணிவிடும். இது பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஃபைனலாக நான் வந்து ஒரு கப்பு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதை எடுத்து அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த பூண்டுலாம் நிறைய போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் ட்ரபிள் வராதுங்க. பாருங்கள், ஒரு ரசத்துக்கு இது வந்து தொட்டுங்கும் போது காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. ஒரு பருப்பு ரசம், தக்காளி ரசத்துலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கீரை பொரியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தான கீரை பொரியலை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.